தயவு செய்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எஸ்கேப் ஆயிடுங்க. வக்ரகதியில் இருக்காரு, நீச்சமாயிருக்காரு உங்க ராசியிலே அப்படின்னா இந்த பலன்கள் நல்ல பலன்களாக கூட மாறும். கொஞ்சம் கூட அவசரப்படுறத நீங்க தவிர்க்கணும். ஆபீஸ்ல கொஞ்சம் கூட வேற வேலை தேடுறேன், இந்த நேரத்தில் வந்து வேற ட்ரை பண்றேன், இதை தயவு செய்து பண்ணாதீங்க. எப்பேற்பட்ட அஷ்டம சனியிலும் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கு, காத்துட்டு இருக்கு. கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா நரக வேதனை. 100% இந்த சனி பயிற்சி 2025 உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நீங்க எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார். ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 மிகவும் மிகவும் சாதகமாக இருக்கு. மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது. வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்ப நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் வந்து சனி பயிற்சி எக்ஸ்க்ளூசிவ், சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ். சனி பயிற்சி 2025, அதாவது சனி பகவான் இப்ப இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29, 2025ஆம் தேதி என்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் இன்று நம்ம பார்க்க போறது. சனி பயிற்சி 2025 பலன்கள் வரிசையில மேஷராசிக்கு பிறகு ரிஷபராசி காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஆட்சி பகவானாக வரக்கூடியவர் சுக்கிரன். இங்க வந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த ரிஷபராசியில ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் 2025 மிகவும் மிகவும் சாதகமாக இருக்கு. அப்படிங்கிறத எப்படி சாதகமா இருக்கு, என்னெல்லாம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விவரமா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். ரிஷபராசிக்குடைய தத்துவம் என்பது ரொம்ப பெரிய தத்துவம். அத்தனை பேருக்கும் நல்லதை செய்து மற்றவர்களுக்காகவே தன் வாழ்க்கையை வாழ்ந்து வாலண்டரியா எல்லோருக்கும் நிறைய உதவிகளை செய்து மனம் நொந்து எதிர்பார்த்த அன்பும் நேர்மையும் காதலும் கிடைக்காமல் போக மனசெல்லாம் வந்து நொந்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வீடியோ நாம டெடிகேட் பண்றோம். ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ முக வசீகரம் என்பது இருக்கும். எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். எதை நினைத்தாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்குள்ள மனசு போயிட்டே இருக்கும். ஒரு நிலையான இடத்துல மனம் என்பது தங்காது. இதெல்லாம் ரிஷபராசியுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இப்ப சனி பயிற்சி 2025 மார்ச் 29, 2025ஆம் தேதி அன்று கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது ரிஷபத்திற்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும்? இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு மார்ச் 29 வரப்போறார். சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சிக்கும் இல்லாத சில விசேஷங்கள் உண்டு. சனி பகவான் மட்டும் ஒரு முழு பாவ கிரகம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகள், பிரச்சனைகள், தாக்கங்கள், தடைகள், தாமதங்கள், இழப்புகள், வேதனைகள், அவமானங்கள் அத்துணைக்கும் காரகத்துவமாக வரக்கூடியது சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில், அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனுக்கு வேண்டிய உற்ற நண்பர். உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி மற்றும் தொழில் ஸ்தான கர்மஸ்தானாதிபதி. இதுவரை உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ஸ்திர ராசியான நீங்கள்
3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உடைய கிரகங்கள் மாரகாதிபதியாகவும் 9ஆம் இடத்திற்கு உடைய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் இருந்தாலும் கூட 3, 6, 11, 12 அதாவது ராசியின் 3, 6, 11, 12ஆம் இடங்களில் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகங்களை தர கடமைப்பட்டவராக மாறுகிறார். இதுல முக்கியமானது இந்த 11ஆம் இடம். அன்டவுட்டட்லி சனி 11ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா கோச்சார ரீதியாக, கோச்சாரம்னா இப்ப இருக்கக்கூடிய கோள்கள் பிளானட் சாரம் மூமெண்ட், இப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட்டை தான் கோச்சாரம்னு சொல்றோம். இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு வந்தால் ஒரு பலன், அதுவே 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீடு போகும்போது அதீத ராஜயோக பலன்களை செய்ய கடமைப்பட்டவர். தவிர உங்க ராசிக்கு வேற வேண்டப்பட்டவர். 12 ராசியில சனி பயிற்சி பலன்கள் யாருக்கு ஃபேவரபிளா இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு டு த எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளா இருக்கு. இதுதான் உண்மை. எப்படி அது எக்ஸ்ட்ரீம் ஃபேவரபிளா இருக்கு? முதல் பாயிண்ட், கடந்த 2.5 வருஷம் அவர் உங்களோட 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கடந்த 2.5 வருஷம் உங்களை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க, இல்லை வேற எந்த ஒரு வேலை செய்றீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களை இந்த 2.5 வருஷம் கடிச்சு மென்னு துப்பிருப்பாங்க. அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. சரி, ஒரு வியாபாரம் செய்றீங்க, நம்ம பேசுற மாதிரி ரியல் எஸ்டேட் வியாபாரம், ஹோட்டல் தொழில்கள், விவசாயம் சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக, அரசியல்ல தலைவர்களாக, காவல்துறையில, மருத்துவத்துறையில, இதெல்லாம் வேலை செய்றீங்க. இப்போ கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னா நரக வேதனை. உள்ள போகவும் முடியல, வெளியே வரவும் முடியல. சரி, இதோட இந்த பிசினஸை விட்டுறலாம், வேலையை விட்டுறலாம், அதுவும் பண்ண முடியல. கம்பல்ஷன், ஜீவனம் பண்ணி ஆகணும், சாப்பிட்டாகணும் 3 வேளை. நம்மளை நம்பி குடும்பம் வேற இருக்கு. கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், டெய்லி வேலை செய்யும் போது இன்னைக்கு பொழைச்சமா, உயிர் பொழைச்சி வீட்டுக்கு வந்தோமான்ற அளவுக்கு வேலை. இது இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டீங்க இல்லையா, இதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. 100% இந்த சனி பயிற்சி 2025 உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான அற்புதங்களும் நடக்கும், அதிசயங்களும் நடக்கும் கூட சொல்லலாம். இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் வரப்போகிறது. இதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. 30 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது. பாசிட்டிவான மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்க போகுது. அடுத்தபடியாக பல ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லையுடைய பாதிப்புகளும் கடன் தொல்லையினுடைய தாக்கங்களும் சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு இருந்து வந்தது. இப்ப இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சிக்னல் இப்ப 6 மாசம் இருக்கு இன்னும் சனி பயிற்சிக்கு. இருந்தாலும் இப்பவே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அக்டோபர் மாசத்துல இருந்தே உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பங்கள் தெரியும், நல்லது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த புல்லுருவிகளும் சில தேவையில்லாத விஷயங்களும் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஜோதிடத்தை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது, கடவுள் மேல நம்பிக்கையும் கிடையாது. நாங்க தம்ப்நெயில் என்ன, நாங்க ஏதாவது டான்ஸ் நான் போட்டிருக்கோம், நாங்க சாமி ராசி ஜோதிடம் தான் போட்டிருக்கோம். ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு இந்த தம்ப்நெயில பார்த்துட்டு இதுக்குள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? இதுல இருந்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். இதுக்குள்ள ஜோதிடம் பொய், கடவுள் பொய் எதுக்கு சொல்லணும்? தம்ப்நெயில பார்த்துட்டு, தம்ப்நெயில தான் கிளியரா போட்டிருக்கு ஜோதிடம் தான். ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாதவங்க தம்ப்நெயிலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்கு. ஆக நம்ம அதை பத்தி கவலையே படல. யார் வேணா என்ன வேணா கமெண்ட் போடுங்க, ஒரு அளவுக்கு மேல போடும்போது எங்க லீகல் டீம் இருக்கு, அதை நாங்க பாத்துக்குவோம். ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன்கள் தொல்லையிலிருந்து நீங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்க வெளியில மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கப் போகிறீர்கள், நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுக்க சில டார்கெட்ஸ் இருக்கும், இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வாங்கணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும்,
நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல பதவியில உட்காரணும், இந்த கம்பெனியில வேலை கிடைக்கணும், இந்த அளவுக்கு திருமணம் முடிக்கணும், இந்த நினைச்ச மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்ய வேண்டும், காதல் ஜெயிக்கணும், இது அத்தனையும் கண்டிப்பா நிறைவேறும், நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். தெய்வ விஷயங்களை பத்தி பேசும்போது சில அன்பர்கள், ரொம்ப நிறைய பேர் இல்ல, 95 பேர் நல்லா தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னா, தெய்வ விஷயங்கள் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்பிக்கைக்குரியது. அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. ஒரு 5% பேருக்கு நடக்காது. அதுக்கு காரணம் அவர்களுடைய கர்மாவும் கூட காரணம். ஒரு 95% பேருக்கு நடக்கும். நாம நல்ல எண்ணத்தோட பக்தியோடையும் கடவுள்கிட்ட போய் உண்மையான டெடிகேஷனோடய இருக்கும் போது சத்தியமா நடக்கும். நம்ம மனசுல வேற ஏதோ அழுக்க வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கு அது நடக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எவ்வளவுதான் வித்தியாசம். எல்லாருக்கும் ஒரே சாமி தான், எல்லாருக்கும் ஒரே ஆசை தான், ஒரே எண்ணம் தான். ஜெயிக்கிறது ஒரு சில பேர். அதுக்கு காரணம் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணங்கள். இது 2 தான். வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் லாபங்கள்ல ப்ராஃபிட் மிகப்பெரிய அளவில் பல மடங்கு அதிகரிக்கும். நான் சொன்ன வியாபாரங்கள்லாம் ஹோட்டல், ரியல் எஸ்டேட், அரசியல், அப்புறம் காவல்துறையாக இருக்கட்டும், வேலையை செய்யக்கூடியவர்களாகட்டும், இல்லை மக்கள் சேவையில் இருக்கக்கூடியவர்கள், பல பேர் உங்களுடைய பொருளாதார வரவு என்பது மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் அதிகரிக்கலாம். இது நிச்சயமா நடக்கும். அதே மாதிரி பெற்ற பசங்களால சில பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா குழந்தைகள்னால சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம சமாளிக்க தான் வேணும். உடல் ஆரோக்கியத்தில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குழந்தைகளுக்கு. உடனே ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணும். உங்களுடைய சுய ஜாதகம், இதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ ரிஷபராசி யாராக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை எங்களை கான்டாக்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர கூற முடியும். நாம இப்ப பேசக்கூடிய இதெல்லாம் பொது பலன்களே. உங்களோட சுய ஜாதகம், தனிப்பட்ட உங்களோட ஹாரோஸ்கோப் பார்த்தாதான் துல்லியமா நாங்களால ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். பல வருஷமா மேரேஜுக்காக வெயிட் பண்ண இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் மார்ச் 29 அப்புறமா மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல கல்யாணம் ஆச்சு, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு பிரச்சனை, மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை சின்னதில் ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்து 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 குட்டி போட்டு இப்போ விவாகரத்து அளவுக்கு நிக்குது. இது சொல்லும் போது மனசுல ரொம்ப பாரத்தோட சொல்றேன். இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் ஒரு 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 ஆளை சிதைச்சிரும். அப்படியே அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, இப்ப நீங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சீங்கன்னா சுமூகமா முடியும். உங்க சுய ஜாதகத்தை கொண்டு காமிச்சு உங்களுக்கான தீர்வுகள் என்னங்கிறத பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்கம் வருது, செலவு பண்றோம், நமக்கு தான் நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையா பொறுமையா நம்ம வருமானம் என்ன, நாம யாரு, நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நமக்கு எது தேவை எது தேவையில்லை, இதெல்லாம் யோசிச்சு செலவு பண்ணணும். பணம் மொத்தமா வருதுன்னு பட்டுன்னு செலவு பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வகையில மிகப்பெரிய பணத்தை முடக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரிச்சு போடணும். டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை மேற்கொள்ளணும். என்னதான் சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஹெல்த்ல சில கான்சிக்வன்சஸ் அவர் கொடுப்பார். கண்டிப்பா அவரு உங்களுடைய பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஹெல்த் கான்சிக்வன்சஸ் இருக்கு. அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கணும். எந்தெந்த வகையில வெளியில போய் ஹோட்டல் ஃபுட் அதிகமா சாப்பிட்றது, வெளியில அஜீரணமாகாத ஃப்ரைடு ஐட்டம்ஸை சாப்பிட்றது, தேவையில்லாத உணவுகளை அதிகமா சாப்பிட்றது, எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றது, தேவையில்லாத நேரத்துல சாப்பிட்றது, இது ரெண்டுமே உங்களுடைய ஹெல்த்தை காலி பண்ணிடும். நீங்க கவனமா இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஹெல்த் இஸ் வெல்த். நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னா 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு 3 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அத்தனை பைசாவும் காலி ஆயிடும். அது மட்டும் இல்லாம வலி வேற, மனசுலயும் சரி உடல்லையும் சரி வலியாகவும் இருக்கும். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை என்பது ராசி மேலேயே விழுவதனால, மந்தகாரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வரும். ஜென்ரலா ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மைண்ட் வேகமா டக்கு 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 செயல்பட்டு இருக்கும். இப்ப அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா ஸ்லோவா போகும். ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகக்கூடாது, ரொம்பவும் ஃபாஸ்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ
ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய ஒரு காரணம். இது ரிஷபராசி அன்பர்களுக்கு. இப்ப சனி பகவானுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் விழுவதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஜாக்கிரதையா இருக்கணும். 2, 3வது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் தனுசு ராசியில விடுறதுனால நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும்னு நம்ம சொன்னோம். நீங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபுட் பாய்சனிங், இல்ல வேற சில உடல் உபாதைகள் வரலாம். அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நீங்க ஜாகிரதையா இருக்கணும். கூடிய மட்டும் அவுட் சைட் ஃபுட்டை தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு காலகட்ட கலாச்சாரத்துல வீட்டுல சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. எல்லா பொருளும் இருக்கு, வீட்டுல வேணுங்கிறத சமைச்சு அப்படியே குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப விரல வெட்டு என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாருமே ஹோட்டல் கலாச்சாரம், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இப்படி சாப்பிடு. இது எப்படின்னா கையில காசு இருக்கோ இல்லையோ செலவழிச்சுட்டு பின்னாடி அதை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான கலாச்சாரத்துல நம்ம போயாச்சு. தயவு கூர்ந்து இது மூலியமா நான் வேண்டி கேட்டுக்கிறது, கூடிய மட்டும் தேவையில்லாத வகையில ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் கியோ கிடையாது, அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு அழகா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியா பேசிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஆக தீர்வுகளை நோக்கி நம்ம பேசும்போது சனி பகவானுடைய தீர்வுகள்ல முக்கியமான முதல் தீர்வு ரிஷபராசி அன்பர்களுக்கு, முடிஞ்சால் திருநள்ளாறுல இருக்கக்கூடிய, காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வந்து நல தீர்த்தத்தில் நீராடி அவருக்கு ஒரு அபிஷேகம் செய்து தான தர்மங்களை செய்ய வேண்டும். சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாஹ, இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் ஜபம் செய்யணும். 3வது எல்லா ராசிக்கும் சொல்றதுதான், தான தர்மங்களை தவறாமல் செய்ய வேண்டும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, உங்களால முடிஞ்ச ஆடைகளை கொடுக்கறது, உங்களால முடிஞ்ச படிப்புக்கு ஹெல்ப் பண்றது, கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் செய்யும் பொழுது பிறவியற்ற பலனை கொடுப்பார் சனி பகவான். பிறவியே இல்லாத ஒரு முக்தி நிலையை கொடுப்பார் சனி பகவான். சனி பகவான் கொடுக்கக்கூடியது அத்தனையும் அனுபவமே, அவர் கொடுக்கிறது அடியல்ல என்பதை மனதில் நிறுத்தி மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் உயிரினும் மேலான ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டாஃப்ஸ், பியூரோக்ராட்ஸ், டிப்ளமேட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் மார்ச் 29க்கு அப்புறமாக மிக பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும்.